தேனீ மற்றும் அதன் நண்பர்கள் ஒரு அழகான காட்டில் சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிறிய தேனீ, பெயர் மஞ்சு. அது வேலை செய்வதற்கும் மலர்களில் இருந்து தேன் சேகரிப்பதற்கும் மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஒரு நாள் மஞ்சு வழக்கம்போல் மலர்களில் இருந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பலத்த காற்று வீசியது. அது தனது சிறிய சிறகுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கீழே விழுந்தது. மண்மேல் விழுந்த மஞ்சு எழ முடியாமல் தவித்தது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு எறும்பு மஞ்சுவை பார்த்தது. "ஏன் நீ அப்படி தரையில் கிடக்கிறாய்?" என்று கேட்டது. மஞ்சு கண்ணீருடன், "நான் பறக்க முடியாமல் விழுந்துவிட்டேன். எனக்கு உதவ முடியுமா?" என்றது. எறும்பு உடனே தனது நண்பர் பூச்சியை பார்த்து உதவி கேட்டது. பூச்சி தன் சிறிய கால்களை பயன்படுத்தி மஞ்சுவை நேராக நிற்க உதவியது. பின்னர் அருகிலிருந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது, "தயவு செய்து இந்த தேனீயை மீண்டும் அதன் தேனீ கூடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியுமா?" சிட்டுக்குருவி மஞ்சுவை மெதுவாக தனது சிறகில் ஏற்றி அதன் கூடத்திற்கு கொண்டு சென்றது. மஞ்சுவின் மற்ற தேனீ நண்பர்கள் அதை அன்பாக வரவேற்றனர். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறியது. அந்த நாளிலிருந்து மஞ்சு அனைவருக்கும் உதவுவதும் நண்பர்களை மதிப்பதும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டது. அது எறும்பு, பூச்சி, சிட்டுக்குருவி ஆகியோரை தனது அன்பான நண்பர்களாக ஏற்றுக்கொண்டது. அந்த காட்டில் உள்ள அனைவரும் இனிமையாக இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். மோரால்: நண்பர்களின் உதவி எப்போது வேண்டுமானாலும் நம்மை காப்பாற்றும். தேனீ மற்றும் அதன் புது நண்பர் அழகான ஒரு பூங்காவில் நிறைய மலர்கள் இருந்தன. அந்த மலர்களில் தேன் சேகரிக்க சிறிய தேனீ மித்ரா பறந்து வந்தது. அது வேலை செய்கையில் மிகுந்த உற்சாகம் கொண்டிருந்தது. ஒருநாள் மித்ரா வழக்கம்போல் தேன் சேகரிக்கச் சென்றபோது திடீரென ஒரு நீளமான வலையில் சிக்கியது. அது போராடினாலும் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அது பயந்துவிட்டது. அந்த நேரத்தில் அருகில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி பறந்து வந்தது. அது மித்ராவை பார்த்து, "நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டது. மித்ரா அதற்கு தனது பிரச்சனையைச் சொல்லியது. பட்டாம்பூச்சி தன்னுடைய கூர்மையான சிறகுகளை பயன்படுத்தி வலையை மெதுவாக அறுத்தது. சிறிது நேரத்தில் மித்ரா வலையிலிருந்து வெளியே வந்தது. மித்ரா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, "நீ எனக்கு இன்று பெரிய உதவி செய்தாய். நீ என் நண்பராக இருக்க வேண்டுமே?" என்று கூறியது. அந்த நாளிலிருந்து மித்ரா மற்றும் பட்டாம்பூச்சி நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் சேர்ந்து மலர்களை தேடிச் சென்று மகிழ்ச்சியாக நேரம் கழித்தார்கள். கதையின் நியதி: நண்பர்களுக்காக நாம் உதவியாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.